கைஸ். ஹாய் கைஸ். ஹாய். ஸோ ஆக்சுவலாக மோஸ்ட்டாக இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோ எல்லாமே ஒரு டாபிக் ரிலேட்டடாக இருக்கும். எய்தர் வந்து கெரியரை பற்றின வீடியோஸாக இருக்கும், இல்லை சம்திங் ஏதோ ஒரு ரேண்டமான டாப்பிக்காக கூட இருந்தாலும் ஒரு டாபிக் ரிலேட்டடாக இருக்கும், ஒரு பர்சனல் ரிலேட்டடாகவோ இல்லை சம்திங் ஜென்ரலான வீடியோவெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. ஆக்சுவலாக இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, மேபி இது ஒரு பர்சனல் வ்ளாக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திடீர்னு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு நைட் அவுட் கிளம்பணும். ஸோ அதை அப்படியே வ்ளாகாக கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரி ஏதோ ஒன்று கிளம்ப வச்சேன். அப்படியே சரி அதை ஒரு விளாகாக கவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். சும்மா அப்படியே ஒரு மேபி பர்சனல் டீட்டெயில் நாங்கள் இது வரைக்கும் ஷேர் பண்ணதில்லை இல்லையா. இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு ஃபன்னான வீடியோவாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாலியாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக இவனுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் இவன் 98 சின்ன பையன். இன்னும் 3 இயர்ஸ் ஆகும் கல்யாணம் ஆகும். ஓகே, ஆக்சுவலாக அது ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா இவனுங்களெல்லாம் விட நாங்கள் எல்லாருமே ஒரே செட்டு. பட் நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை, அது நல்ல விஷயம். எனக்கு ஒரு 2 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது இவனுங்களுக்கு எனக்கு. 3 இயர்ஸ் போய் 2 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்கு. எல்லாருமே என்ன பாஸ் அவுட்ரா 2017 பாஸ் அவுட். எல்லாருமே 2017 பாஸ் அவுட். பட் நான் வந்து அவனும் தான் 17 பாஸ் அவுட் தான். அவரே சிரிச்சான். ஓகே, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரி ஓகே, இப்ப பிரச்சனை அது கிடையாது. சம்பவம் இவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் சின்ன பையன்றதால இன்னும் ஆகாம இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ அதுக்கு முன்னாடிலாம் வந்து நாங்கள் பேச்சுலர் இருந்தோம். ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரே ரூமில் தான் எல்லோரும் இருந்தோம், ஒன்றா தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் இப்போ நமக்கு வேணும் அப்படின்னா நைட் அவுட் கிளம்பி போயிடும். திடீர்னு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தா எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி இருந்தது. அது அடிக்கடி ஆகும்டா, பெரிய இருக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நைட் தூங்க மாட்டான் மச்சான். நைட் 2 மணிக்கு திடீர்னு ஏஞ்சி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். எங்க அப்பா சொல்றாங்க, நடந்துட்டு இருக்கான வெளியில ரோட்ல எல்லாம். எங்க அம்மாவே பயப்படுறாங்க பாவம். இருக்கிற பிரச்சனையெல்லாம் வீடியோல சொல்ல முடியாதுல்ல. சரி ஓகே, சம்பவம் இல்லை, என்னடா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு பிரச்சனை. ஓகே, சோ திடீர்னு பேகி கனவு கண்டுட்டு இருக்கியா வீட்டுல தனியா இருக்கும்னு? உனக்கு தெரியாது என்ன பிரச்சனை. ஓகே, பேச விடுங்கடா என்ன. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். வேற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. அதுதான் இவனுங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இப்போ நீங்க அப்படி மீன் பண்ணல அதானே? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, எனக்கு வேற ஒரு விஷயத்தால அதனால எங்களுக்கு கால் பண்ணு. ஓகே, அதனால இவனுங்களுக்கு கால் பண்ணி நைட் அவுட் கூப்பிட்டு இருந்தேன். ஸோ முன்ன மாதிரிலாம் டக்குன்னு கிளம்பி வர முடியல, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே ரூமில் தான் இருப்போம். மோஸ்ட்டாக நைட் அவுட் போயிட்டு இருப்போம். அந்த டைம்லலாம் பிரியாணி எங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருந்தது. நைட்டில் பீச்சாக சுற்றிட்டு இருந்தோம். இப்போ என்னடா எவனும் வரமாட்டேங்கிறான். மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். பட் இப்போ திடீர்னு வந்து ஓகே, என்னதான் இப்போ பார்க்குறீங்களா, ஒரு 4-5 பேர் இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது லைஃப். ஜோக்ஸ் அப்பார்ட் திடீர்னு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. அது நினச்ச மாதிரி டிஸ்டன்ஸ், இப்போ நினச்ச மாதிரி பேச முடியல. மேரேஜ் ஆகலன்றது செகண்டரி, ஆயிடுச்சுன்றதுலாம் செகண்டரி. பட் இந்த ஸ்டேஜ் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. முன்ன எல்லாருமே எப்படி ஜாலியாக நினச்சப்ப வெளில போகிறது, பேசிக்கிறது, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு வந்து ஒருத்தனுக்கு கால் பண்ணி பேசணுன்னா கூட இப்போ மீட் பண்ணனால ஒரே டைமில் யாருமே அவைலபிள் இருக்கிறது இல்லை. இந்த பிளானை போட்டு இன்றைக்கே எல்லாம் வரலன்னு நானுங்க. எனக்கு வந்து அவனை வாங்கலான்னு கூப்பிட்டதால தான் வந்தானுங்க, எல்லாம் வந்துருக்க மாட்டானுங்க. கண்டிப்பாக இல்லாட்டி சூசைட் பண்ணிடுவான்னு மறக்கணும். ஜோக்ஸ் அப்பார்ட் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் ஈவன் வந்து வீட்லேயே இருந்தாலும் பேண்டமிக் டைம்லாம் வீட்டில் தான் இருந்தோம். பேண்டமிக் வீட்டில் தான் இருந்தோம். அந்த டைமில் இருக்கும்போதுமே வீட்டில் தான் இருந்தோம். சரி, வீட்டில் தான் இருந்தோம். வீட்டில் இருக்கும்போதுமே கண்டினியூஸாக வந்து குரூப் கால் பேசுறது, சிஓடிலாம் அந்த டைமில் தானே விளாண்டுருந்தோம். அந்த டைமில் எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து 2 days ஒன்ஸ் ஆச்சு பேசிடுவோம் குரூப் கால்லேயே. அப்படி இல்லைன்னா வீக்லி ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரியாச்சும் வீடியோ கால் பண்ணி அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து இப்போ ஒர்க் ப்ரெஷரும் அதிகம் நமக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஜூனியரா இருந்தப்ப கொஞ்சம் ஜாலியா தெரிஞ்சிட்டு இருப்போம். இப்போலாம் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த மாதிரி ஆயிட்டதால ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடிடுச்சு. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கூடி இருக்கு. அதுதான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ நிறைய ஒரு பக்கம் பார்த்தா தெரியுது, ஓகே லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜ் நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. பட் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்துட்டு அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அப்பப்போ அது இருந்துகிட்டே தான் இருக்குது.
ஓகே இப்போ அந்த ஸ்டேஜில் இருந்து மேபி நமக்கு நல்லாவே தெரியுது இந்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிட்டோம் அப்படின்னு. பட் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுப்பாரு எல்லாருமே. இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம ஒன்றான ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தா இன்னமும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்படி எல்லாரும் வேற வேற இடத்துல இருந்திருப்போம், இவ்வளோ க்ளோஸாக வந்து ஒரு சர்க்கிள் செட் ஆகுமா? ஒவ்வொரு மூலை, நீ திருவண்ணாமலை, நான் திருச்சி, இவன் வந்து திருநெல்வேலி, 3 சிதம்பரம் லொகேஷன். அவன் சிதம்பரம், நாங்கள் 2 பேரும் திருவண்ணாமலை. ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், பட் செட்டான ஒரு சர்க்கிள் வந்து நல்ல ஒரு சர்க்கிள். இப்போ வந்து ஒரு கெரியர் ரிலேட்டடாகவும் சரி, ஹேபிட் ரிலேட்டடாகவும் மோஸ்ட்டாக நம்ம இப்போ பெருசாக நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் போவோம், ட்ரிப்பு போவோம், அவ்வளோதான் நம்ம தவிர்த்து மற்றபடி அந்த பேட் ஹேபிட் அந்த மாதிரி சர்க்கிள் இவையுமே கிடையாது. அண்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாருக்குமே கெரியர் க்ரோத் சூப்பராக இருக்குது. பிகாஸ் அது வந்து சர்க்கிள் தான். இப்போ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணா மெயினான சர்க்கிள், நம்ம கூட நிறைய பேர் கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு கெரியர் க்ரோத் நல்லா இருக்குன்னா ரீசன் வந்து சர்க்கிள் தான். ஸோ ஒருத்தரும் ஒரு இதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கிறது. ஸோ இது வந்து மெயின். நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ ஆஃபீஸ் போனால் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அது இருக்காது. இப்போ ஓரளவுக்கு மூவ் ஆகிறதும் ஓகேவாக தான் இருக்குது. இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வருது, அது எல்லாமே ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு மாதிரி இருந்தது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஆஃபீஸ்க்கு மூவ் ஆனது கஷ்டம் கொஞ்சம். பட் இப்போ ஓரளவுக்கு ஓகே. என்னன்னா சென்னையில் அவ்வளோ பெருசாக ஃபுட்டு தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது தவிர்த்து. நீ வந்து கூப்பிடுறிய டிப்ரெஷன் எங்களை நடுவில் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தானே பெட்ரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் விட. டெய்லி ஆஃபீஸ் போனால் தான் தெரியும். டிப்ரெஷன் எல்லாருக்குமே இருக்குண்டா, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதனால டிப்ரெஷன். இப்போ பேசும்போதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் பிஃபோர் மேரேஜே இவனுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணால் வரமாட்டானுங்க. ஐயோ எத்தனை ட்ரிப்பு பிளான் பண்ணி கேன்சல் பண்ணி விடுவானுங்க. முக்கியமாக மெயினான ஒரு ஆள் யார் மெயினான ரீசன் சொல்கிறேன். ஜிம்முக்கு போயிட்டு இருக்கா நீ தான் சொன்ன. எல்லாரும் ஒரு இது ஓட் போடுவோமா, வசந்த் இவன் தான் என்ன சொல்லுவீங்க. அவன் வந்து செகண்ட், நீ வந்து ஃபர்ஸ்ட், அவன் வந்து செகண்ட். அதுக்குதான் இவனுங்களை வந்து நம்மனா வந்து எந்த ட்ரிப்புக்குமே போக முடியாது. அது கூட பிளான் பண்ணி என் நேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் கூட 5 ட்ரிப் போயிட்டேன் நான். போனேன், நீ அங்க போன, அதுதான் பிரச்சனை. இப்ப ஒரு ட்ரிப் தான் போயிருக்கோம். அந்த ஒரு ட்ரிப்பே வந்து பயங்கரமா இருந்தது. ஆனா நல்ல ஒரு பிளேஸ் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், as well as நிறைய விஷயம் பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். கூர்க்ல மிட்நைட் ஒரு டிராவல் பண்ணோம், அது பயங்கர ஸ்கேரியா இருந்தது. செம்ம ஸ்கேரி. நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. மச்சான் அது பேசும்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன்டா, பயம் இல்லடா. அந்த ரோட் சொல்றியா, அதுலயே i20 வச்சிட்டு ஆஃப் ரோட் போய்ட்டோம் தெரியாம. அது பயங்கர ஆஃப் ரோட். அது போய் ரிட்டர்ன் வந்தோம் பாரு, ரோட் இல்ல சொல்லிட்டு. அதுக்கு அப்புறம் அதுல திருப்பி போகும்போது அந்த கதை பத்தி சொன்னா அந்த பயங்கரமா இப்போ சொன்னா கூட அது ஒரு மாதிரி பயமா வருது எனக்கு. அது த்ரில்லிங்கா, அது டைரக்டர் வரை சொன்னானே, ஸ்டோரி ரைட்டர் உண்மையோ பொய்யோ, ஆனா அது பயங்கரமா இருந்தது. நீ இருந்தல்ல, நாளா ஒரு மாதிரி ஆயிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது உண்மையா நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஐயோ சாமி. ஆனா நைட்டு பிளஸ் ஸ்பேஸ் ஸ்டோரி அல்டிமேட் சரியா இருந்தது. அது உண்மை மாதிரியே சொன்ன பத்தியா, அது இன்னும் பயங்கர அல்டிமேட் பண்ணா. அது உண்மையா போயான்னு தெரியல, பட் பயங்கரமா இருந்தது. அது நல்ல ஒரு இது என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த இது போனோமேடா, அதோட காட்டு ஃபாரஸ்ட்லாம் கூட்டு போனாங்களே அந்த ஜீப்லாம். என்ன பார்த்தோம் நம்ம, எலிஃபண்ட் மட்டும் தான் பார்த்தோம். டைகர்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, பொம்மை டைகரை காமிச்சிட்டாங்க. வேற எங்க போனாங்க, பேலஸ், மைசூர் பேலஸ் போனோம். மைசூர் பேலஸ், அது இது கூட போனோம், டெம்பிள் ஒன்னு, ரிவர் ராஃப்டிங் போனோமே, அது சூப்பரா இருந்தது. டெம்பிள் ஒன்னு போனோமேடா, அந்த புத்திசம், அது நல்லா இருந்தது. வேற எங்க போனோம், இன்னொன்னு ஒரு டேம் மாதிரி. ஆக்சுவலா கம்பேரிட்டிவ்லி அந்த பிளேஸ் வந்து கம்மி தான். இப்போ நான் நிறைய ட்ரிப் போயிருக்கேன், அது ரொம்ப கம்மி. பட் அந்த என்ஜாய், அது ஒரு நாள் நம்ம பெங்களூர்ல ஸ்டே பண்ணிட்டோம், அதனால நமக்கு டைம் இல்ல. ஒரு நாள் ஃபுல்லா அங்க இருந்துட்டோம்ல. அந்த இது இருந்ததுல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. நம்ம எல்லாரும் ஒண்ணா போனது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. பெங்களூர் அன்னைக்கு பெங்களூர்ல ஒரு நாள் ஸ்டே பண்ணோம், ஒரு நாள் அங்கவே ஸ்டே பண்ணிட்டு போயிட்டோம். ஆமா, அது இல்லாம அது ஒரே ஒரு ட்ரிப் தான் நம்ம போயிருக்கோம். மித்த ட்ரிப்லாம் கேன்சல் ஆன காரணம் இவன். மேரேஜுக்கு முன்னாடி தான்டா ஒரு ட்ரிப் போயிட்டு இந்த பண்ணாட கேன்சல் பண்ணி விட்டுட்டு. யாரு நீ தான்டா போறது. இதுக்கு போய் ஆகணும். நீ என்ன ஜிம்முக்கு ரீசன் சொன்ன மாதிரி மாடல் அதை மறக்கவே மாட்டேன். நானு ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன்னு சொன்னா, நான் கூட தான்டா ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். இப்படி கிடையாது. ஓ எப்பா, இப்ப போறியா மச்சான் ஜிம்முக்குலாம்? அப்ப ஒரு ஃபோர்ஸ்ல போனடா, ஃபோர்ஸ்ல போனா இங்க பாரு, அந்த கேன்சல் பண்ணி விட்டு 1 வீக் தான் ஜிம் போனா. எத்தனை டைம், எத்தனை டோட்டலா 3 மந்த். நீ என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே போட்டு இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அதெல்லாம் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கேன்சல் பண்ணிட்டேன். திரும்ப வர ரெடி ஓ, ஆயிட்டு ஏதோ பேசு bro. இதான் சொல்றேன். இல்ல இது ட்ரிப் போறோம் இல்ல, இது- அதுதான் அது ஃபேமிலி ட்ரிப்பா போட்டுருக்கலாம். ஃபேமிலி ட்ரிப்லாம் இல்ல சிங்கிள் பேச்சுலர் பேச்சுலர் ட்ரிப்பா போலாமா? பாரு அப்ப அப்புறம் family கரெக்டா எடுத்துட்டு feel பண்ணுவாங்க. போயிருக்காங்க. ஆனா அப்ப இவனுக்கு மேரேஜ் ஆயிடும் வர Yes, மாட்டான். actually இவனுங்க இன்னொரு பிளான் பண்ணானுங்க. என்ன பிளான் பண்ணானுங்கன்னா, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க குரூப் ஒன்று இருக்கும், பாவம் அனாதி, அதில் நான் மட்டும் தான் தனியா இருப்பேன். 5 பேர் இருப்போம். ஃபேமிலி குரூப் ஒன்று இருக்கு. அதுல வந்து 4 பேர் 9 பேர் இருப்பாங்க. 4 பேர் 8 பேர், நான் மட்டும் தனியா இருப்பேன். இதுல இவனை வந்து மட்டும் ரெசார்ட்டுக்கு ஒரு பிளான் பண்ணானுங்க. ரெசார்ட்டுக்கு எப்படின்னா 4 இவனுக்கு பேர் வரணுங்க, நான் மட்டும் தனியா வரணுமா? என்னடா இல்ல நான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். வேற யாரோ கூப்பிட்டாங்க. வாட்ச்மேன் இது ஃப்ரீயா தான் இருந்துச்சு. அது ஒரு ரூம் இருந்தது. டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசில ஆதிஷ்னு ஒருத்தன் வந்தான். ஹரிபரியா போகண்டா. மேடம் மறக்கவே மாட்டோம் லைஃப். ஹரிபரி கேன்சல் பண்ணி விட்டான். ஆதிஸ், நீங்க 4 பேர் actually, பேரா போயிடுவீங்க. இது வரைக்கும் நீங்க போட்ட ட்ரிப்ல ஒரு 6 ட்ரிப்ல ஒரு ட்ரிப் நான் கேன்சல் பண்ணடா ஜிம்முன்னு. பேலன்ஸ் 5 ட்ரிப் ஆதிஸ் தான் கேன்சல் பண்ணான். இல்ல மச்சான் எப்படி இருக்கும்? 6ல 5 நீ இருக்கும், அவன் ஒண்ணா இருக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் டவுன்லயே சுத்துறதுதான் ட்ரிப் அவனுக்கு. சிதம்பரம் to பாண்டி- சிதம்பரம் to பாண்டிச்சேரி தான் trip. அவர் அங்க மட்டும் தான் போவார். அவனுக்கு கால் பண்ணேன், அவனுக்கு வீடியோ கால் பண்ணேன். நீ தூங்கிட்டு இருக்க போறான்டா. உங்களா என்னடா எப்படா அவனை நான் இல்ல. நியூ யூடியூபர் ஆதிஸ்ங்களா? மச்சான் ரெக்கார்ட் பண்ணல, கவலைப்படாத. போன் இந்த பக்கம் தான் இருக்கு. ஐயோ. உங்களோட மிகப்பெரிய ஃபேன், பேச மட்டும் காமிடா, வெக்கப்படாதடா, யாரும் இல்ல. உங்க மிகப்பெரிய ஃபேன் ஆதிஸ் நாங்க. உங்க யூடியூப் சேனலுக்கு யூடியூப் ஸ்டார். அப்கமிங் யூடியூப் ஸ்டார். யூடியூப் ஸ்டார். வெக்கப்படாதடா. ரைசிங் ஸ்டார் ஆதிஸ். குக்கிங் சேனல். ஆனா இவனை பார்த்தா லைட்டா இது அடங்காத புலி. கமுருதீன் இது மாதிரி அடிச்சு, இருக்கடா. இது அடிச்சு. ஆமாடா லைட்டா கமுருதீன் மாதிரி இருக்கடா ஆதிஸ் நீ. பிக் பாஸ் கமரு. அவன் பேர் சாஃப்டா ஏதோ சொல்லுவான், சாட்டா ஏதோ காமுடா. காமு இல்லடா. காமுடா சொல்லுவாங்க. காமுவோ. கம்பி கட்டு. ஓ அது வேற இருக்கா? அவன் ஒன்ன மாதிரியா இருப்பான். சரி எங்க போலாம்? டீ குடிக்க தான் போறோம். டீ குடிக்க தான். எங்க சங்கம் அங்க அங்க ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும் ஈசிஆர்ல. இல்ல இங்கங்கறான். சரி ஓகே. இரானி சாய். இரானி சாய்லாம் எனக்கு வேணாம். அப்போ பிலால் போ. நார்மல் சாய் ஓகே. பிலால் போ. என்னது? சங்கம்ல நார்மல் சாயும் இருக்கும். சிதம்பரம் வாங்கண்ணா. சிதம்பரம். இப்ப பாரு, நம்ம சென்னை 4 பேர் சிதம்பரம் இங்க பாரு, போறோமா? 4 பேர் இருக்கவனுங்க. 4 பேர் இருக்கிற இடத்துக்கு ஒரே ஒருத்த வரணுமா இல்ல? நல்லா தானே இருக்கும் A2B ல. அமிதாப் பயணம் வந்து பயணத்து ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்துல ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப ஈசிஆருக்கு போயிட்டு இருக்கு. ஈசிஆர் பிலாலா? என்னடா பிலால். பிலாலோ சங்கமோ. ஏய் சங்கம் எங்கடா இருக்கு? பக்கத்துல இருக்கு. டேய் இவனுங்க எல்லாரையும் கூப்பிடுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சுடா. எனக்கு தெரியும். ஆனா நம்ம போயிட்டு யூட்டர்ன் போட்டு வரோம். ஒருத்தன் என்னடானா? யூட்டர்ன் போட்டு. ஆமா அதான் ஒரு கடுப்பு இல்ல. இல்ல வண்டி நிப்பாட்டி மச்சான் இல்ல திடீர்னு ஒரு மாறு இருந்தது. வண்டியை லெஃப்ட்ல விட்டுட்டு நடந்து போயிடலாம். ஏன்னா பிலாலுக்கு அப்புறம் லெஃப்ட்ல விட்டலாம்டா. பிலாலே உனக்கு போனா உனக்கு இது பண்ண இந்த சைடு விட சொல்ல. இப்படி பார்த்தல நண்பனுக்கு ஒண்ணா வருவன்னு இன்னைக்கு தான் நிரூபிச்சிருக்கேன். ஏய் அவன் சூசைட் நோட் அட்டெண்ட் பண்ணிட்டான்டா. கடைசியா வர எங்களுக்கு கால் பண்ணிருக்கான். 3 பேர் கால் பண்ணிட்டு வந்து. அத நீ சொல்ற பாத்தியா? டேய் ட்ரிப் ஸ்பாயிலர்ஸே நீங்க 2 பேர் தான்டா. நீ தான்டா எனக்கு குருநாதர். ஃபர்ஸ்ட் ஸ்பாயிலர் வந்து அவன். நான் குருநாதர். சரி 2 பேரும் போட்டி போட்டுக்காதீங்க. 2 பேருமே நீ தான் பெரிய ஸ்பாயிலர்ன்றியா? நான்லாம் கிடையாது. இவன் சைலன்ட் ஸ்பாயிலர்ரா. நான் எப்படா ஸ்பாயில் பண்ணேன்? இவன் வந்து இந்த நடந்த இப்ப பேசுறதெல்லாம் எனக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குண்ணா. அது பேர் என்ன? தேஜாவு. தேஜாவு. அதுதான்டா இப்போ இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குடா. இது நம்ம ரொம்ப நாளா பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இந்த மாதிரி பண்ணல. பேசாம நெக்ஸ்ட் ட்ரிப் சுவிட்சர்லாந்து போயிடலாம். இங்க இருக்க இதுக்கு போக முடியல. சுவிட்சர்லாந்து ஏற்கனவே எங்க இருப்பாரு அந்த ஃபுட் கோர்ட் நல்லா இருக்கும்டா. ஏன் இவன் ஏதோ இது கடை சொல்றான்? என்னடா எங்கடா போணும் உனக்கு? ஒரு டீ நல்லா இருக்குமா? ஃபுட் கோர்ட்டே நல்லா இருக்கும்டா. டீ ஏய் திரும்ப அது யூ டர்ன் போடணும்டா. அதுதான் சொன்ன போகும்போதே ஸ்டாப் பண்ணலாம்னு. நான் போகும்போது அதான் நிறுத்த போனேன். இவன் தான் சங்கம் நல்லா இருக்கும். யாரா இவன் பூ? அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு நல்லா இருக்கும்டாங்க. சரி வா தேடி கண்டுபிடிச்சிருக்கான். சங்கம் பாத்துட்டு. மச்சான் அந்த ஃபுட் கோர்ட்ல இதெல்லாம் இருக்கும்டா. எது? இது
இது சாங்லாம் ப்ளே பண்ணுவாங்க, நல்லா இருக்கும்டா ஒரு மாதிரி மைல்டா. ஓ ராத்திரி 12:30க்கு தூக்கத்தை விட்டுட்டு இவருக்கு சாங் கேக்குது. அவனுக்கு சாங் ஏய் நான் 1 o'clock போய் ஆகணும் போல. தயவு செஞ்சு பாட்டு பார்ப்போம். மச்சான் டேய் மன உளைச்சலா இருக்கு, நீ இவனுங்க வர சொன்னா இவனுங்க தானே என்னை மன உளைச்சல் இன்னும் ஆளாக்குறானுங்களா டேய். ஒருத்தன் என்னடா நான் 12 மணிக்கு வீட்டுக்கு போகணுன்றான். ஏடா ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு போறது என்னடா குத்தம்? இவெல்லாம் பாரு 1 மணிக்குள்ள போயே ஆகணும் அவன். சரி அந்த பாட்டு கதையெல்லாம் புது மாப்பிள்ளை இப்படி பிரிச்சு கூட்டு வந்து சுத்திட்டு இருக்கிய. பாவுண்டா காதல் கதையா? 3 மாசம் 3 மாசம் கூட ஆகல. பாருங்க அவன் பாவம் guys. உன்னோட காதல் கதையை சொன்னீனா வியூஸ் பிச்சுக்கும். உனக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான் பாரு. சரி, காதல் கதை இருந்தா சொல்ல மாட்டேனா? ஒரு நாள்ல வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க. எனக்கும் ஆசை தான் காதல் கதை சொல்லணும்னு. ஆனா காதலி தான் இல்ல. காதல் தான் இல்ல. கோகுல் ரோட்டை பத்தி பேசு. டைம்னா 12:10. 12:10. சரியான கிரவுட் இருக்குல்ல. அது பிலால் எப்பவுமே அப்படிதான். ஈஸியர் பிலால் வந்து எப்பவுமே இல்ல இந்த துறைப்பாக்கம் சைடே கொஞ்சம் அப்படிதான் நைட் இருக்கும். அவுட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேச்சுலர்ஸ் OMR ஃபுல்லாமே ஓய மாதிரி ஈஸியர்ஸ்ல எப்பவுமே அப்படிதான். இது PGs. அங்க நல்லா இருந்தது ஆக்சுவலா. இங்க கிரவுட் அதிகமா இருக்குல்ல. இப்போ அங்க ஃபுட் கோர்ட் ஒன்று இருந்தது. அது கொஞ்சம் ப்ளசண்டா இருக்கும். எப்படியா இருந்தாலும் அங்க வந்துடுறாங்கல்ல. கட் பண்ணி அது ஓகே. ஆனா இங்க டீ நல்லா இருந்துச்சுடா. டீ நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்தது. அந்த என்ன ஜாம் பட்டர் பன் பட்டர் ஜாம் நல்லா இருந்தது. டீ வந்து கொஞ்சம் க்ரீமியா இருந்தது. எனக்கு பால் ஸ்மெல் ஒத்துக்காதுன்றதால ஓரளவுக்கு இது பால் ஸ்மெல் பிடிக்காது. பட் ஆனா இதே ஆன டீ அந்த ஃபுட் கோர்ட்ல தான் நல்லா நல்லா இருந்திருக்குன்னு இருக்கும். நிஜமா அங்க நான் இது குடிக்கல, டீ குடிக்கல, மோமோஸ். அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும்டா. அங்க வந்து லாஸ்ட் டைம் நான் போகும்போது இது பண்ணியிருந்தாங்க, இது லைவா இது பண்ணாங்க, பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இல்ல லைவா நம்ம போகும்போது இல்லையே. இல்ல ஆமா அது எப்பயாவது நடக்கும்னு நினைக்கிறேன். உள்ள இருக்கு, உள்ள ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஒரு நான் மோஸ்டா அங்க போவேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா ப்ரொஜெக்டர் வச்சு வீடியோ அந்த மாதிரி போட்டு எந்த டைம்ல அதெல்லாம் நடக்குது? எல்லா டைம் இல்லடா ஈவினிங்லயா நைட் டைம்லயா? நான் 2 டைம் போனதுமே நைட் தான். இந்த டைம் தான் போகணும் எப்பவுமே. இந்த டைம்ல நடக்குது அதெல்லாம். இந்த டைம்ல நம்ம பேட்மேன் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். வேற வழி. எங்களையே கூப்பிட்டியா? கூப்பிட்டா எவன்டா வரீங்க? ஏய் அந்த இது நல்லா இருக்குடா. அந்த வேளச்சேரி நம்ம மாலை இல்லடா, அங்க ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு வேளச்சேரி. கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் நல்லா இருக்குடா. நேத்து போயிருந்தோம். அது நல்லா இருக்கும். அந்த சைடு போனது இல்ல நான். மோஸ்டா ஈஸியா ஆனா கொஞ்சம் என்ன சொல்றது கிரவுட் கம்மி தான். பட் நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி இனிஷியல் டேஸ்ல இருந்துச்சு. வேளச்சேரி. இப்போ வரது இல்ல. இப்போ அந்த பிரிட்ஜ் கீழடா. அண்ணா நகர் அந்த கிண்டி கத்திப்பா. ஏய் அண்ணா நகர் அநியாயத்து கூட்டமா இருக்கும். ஓ ரஷ்ஷா இருக்கு. இங்க நிறைய இது இருக்குடா உள்ள ஃபுட் ஸ்டோர்ல. இந்த சைடு போவே மாட்டேன். ஈஸியா இருந்தா அந்த சைடு தான் போவேன். அந்த ஃபுட் கோர்ட் தான் மோஸ்டா போவேன். ஒரு டைம் மிட் நைட் 1 AM அந்த மாதிரி டைம் வரைக்கும்லாம் இருந்திருக்கேன். 3 AM வரைக்கும் இருந்தேன். பட் 1 AM வரைக்கும் அங்க இருந்துட்டு மச்சான் இவன் பேய்கள் கூட அதிகமா டிராவல் பண்ணுவான் போலடா. நைட்டு 1 மணி 2 மணி தான் போறான். அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? இப்போ கொஞ்சம் ஸ்லீப் சைக்கிள் ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்களால ஃபாலோ பண்ண முடியல. நான் இப்பதான் 2 வாரம் கரெக்டா ஃபாலோ ஆச்சு. இந்த வாரம் ஓரளவுக்கு மார்னிங் 8க்கு எழுந்துட்டேன் நான். ஓரளவுக்கு ஆமாடா சீக்கிரம் எழுந்துட்டு இருக்கான். டெய்லி இன்னைக்குலாம் 7:30 எழுந்தானா? 7:30 8 அந்த மாதிரி எழுந்து. நானே 9-10 மணிக்கு எழுந்துக்கிறேன். நான் இப்பலாம் 6 o'clock டா கரெக்டா. நிஜமாவா? 6 o'clock. நைட்டு படுக்கிறது? நைட்டு படுக்கிறது 11:30. மேக்ஸிமம் 11 worst scenario. சரி 11னா கூட அடுத்தது 6ஆ? 6 நிமிஷம் 7 hours தூங்குறீங்களாடா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நீ நானுமே அப்படிதான் 11:30. அப்புறம் காலைல எழுந்துக்குது 7:30. பரவாயில்லடா. நான் தான் ஃபர்ஸ்ட் 9 o'clock 10 o'clock எழுந்துக்கிறேன் நேத்துக்கு. நானும் அப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணணும்டா. ஸ்லீப் சைக்கிள் அது என்னதுன்னா மார்னிங் லேட்டா எந்திரிக்கிறது பிரச்சனை வைஃப்க்கு இல்ல. ஹெல்ப் பண்ணும். ஓகே மார்னிங் லேட்டா எந்திரிக்கிறது கூட பிரச்சனை இல்ல. நைட் லேட்டா தூங்குறானே. ஏய் நானுமே லேட்டா தான் தூங்குறேன். 11:30 இல்லடா. ஆயிடுதுடா. ஆனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா ம் இப்ப நம்ம நைட் லேட்டா தூங்கிட்டு ம் இப்ப ஒரு நிமிஷம். இப்ப நைட்டு லேட்டா தூங்கிட்டு ம் காலைல லேட்டா எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. டயர்டா இருக்கும். அந்த நாள் ஃபுல்லா ரொம்ப சோம்பேறியா இருப்போம். ஓகே. ரொம்ப சோம்பேறியா இருப்போம். லேசியா போகுன்றியா? ஆமா. இதுல வந்து நீ சீக்கிரம் எந்திரிச்சினா எப்படின்னு தெரியல. அது சுறுசுறுப்பா போகுது அந்த நாளே. ஆமா அது நானுமே நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இன்னொன்னு வந்து டைம் நமக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். சோ டைமும் நிறைய இருக்கும். நீ குயிக்கா இருப்ப. ஆக்டிவா வர்க் பண்ணிட்டே இருப்போம். பட் லேட்டா இருந்தா நீ சொல்ற மாதிரி ரொம்ப லேசியா அப்படியே போகும் போல. வர்க் பண்ண தோணாது. ரொம்ப டல்லா இருக்கும். அது உண்மைதான். நானும் லேட் சீக்கிரம் எழுந்துக்கணும்னு பாக்குறேன். முடியறது இல்லை என்னால சுத்தமா.
ஹெல்த்துக்கும் நல்லது. சீக்கிரமா தூங்கினா கரெக்டா இருக்குடா. அது எப்போ அந்த ரீல்ஸ் அந்த ஃபார்மேட் வந்ததோ அதுலேருந்து முடிஞ்சு நைட்டு தூங்குறதுலாம். அது என்ன மச்சான் ரீல்ஸ் ஃபார்மேட்னா? ரீல்ஸ் ஃபார்மேட்னா புரியல. இப்போ ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் வருதுல்ல, நம்ம டைம் கன்சியூமிங் அதெல்லாம் அதிகம். ஆமா. ஓ அதெல்லாம் நீ இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்றியா? இல்ல இல்ல, அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தூங்குறது கம்மியாக அதிகம். ஸோ கைஸ், இது வந்து ஒரு அரகுற வீலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பக்காவாக பண்ணுறோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரை தான். லாக் எடுக்கணும்னு பெருசா பிளான் பண்ணி ப்ரிப்பேர்லாம் பண்ணல. அப்படியே வந்தோம், அப்படியே பேசணும், அப்படியே போறோம். அது எல்லாத்துக்கும் ஒரே ஆள் தான் காரணம். எங்க வீடியோ ஜாக்கி மிஸ்டர் கோகுலகிருஷ்ணன். கோகுலகிருஷ்ணன் ஆர் கோகுல், இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற? ஒரு மாதிரி இருந்துச்சு, நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ற? இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி என்னதான் ஆச்சு? பரவாயில்ல, ஒரு அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி முன்ன விட கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஓகே. அது ரொம்ப நாளா தனியாவே இருந்து இப்ப டிப்ரஷன் ஆயிடுது அடிக்கடி. எங்க கூட சேர்ந்து வேற டிப்ரஷன். ஆக்சுவலா இதுல பியூட்டி என்னன்னா, மோஸ்டா இப்ப இருக்கிற இதுலயே நான் மட்டும் தான் தனியா இருக்க மாட்டேன். இந்த இவெல்லாம் வந்து ஹோட்டலுக்கு தனியா போவான், எஸ் மூவிக்கே தனியா போவான். ஆனா நான் வந்து மோஸ்ட்லி பாத்ரூம் கூட தனியா போக மாட்டேன். போகுது ஏன்னா கூட கூட்டு தான் போவான். காஞ்சனா படத்துல வேற இவன் லாரன்ஸ் மாதிரி ஷாப்பிங் கூட கரெக்டா தனியா போக மாட்டான் மச்சான். நான் இருந்தா என்ன கூப்பிடுவாங்க இருந்தா ஒரு சின்ன பொருள் போய் சோப் போயிடுறதுக்கு கூட தனியா போக மாட்டான். என் கூட வாடான்னுவான். ஒரு மாதிரி அது மாதிரி பழகிட்டான் அவன். ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்து ஆளுங்க கூடவே இருந்து அந்த மாதிரி பழகிட்டு இப்ப சடனா எல்லாரும் கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் இருக்கு, ரொம்ப வேற மாதிரி ஃபீல் பண்றான். இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு. பிகாஸ் நாங்கலாம் வந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்கிறோம். இங்க ஒர்க்குக்குன்னு வந்திருக்கப்போ எல்லாரும் அடாப்ட் ஆகி தான் ஆகணும். பட் அவன் இன்னமும் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோட்லயே தான் செட் ஆயிருக்கான். அதனால தான் அவன் அது சேஞ்ச் ஆகல. சென்னையில இருக்கும்போது சரி, வீட்ல இருக்கும்போது சரி, இது அவன் சொல்றது இருந்து அது அப்படியே செட் ஆயிடுச்சு எனக்கு. அப்படி இல்ல, மெயினா என்னன்னா இவன் இன்னும் ஒரு குட்டி பையன் தான். அவனுக்கு அந்த ஃபீல் இருக்கும் மனசுக்குள்ள. நாங்க கொஞ்சம் வந்து மெச்சூர் ஆயிட்டோம். இவன் இன்னும் மெச்சூர் ஆகல. அதான் ரியாக்ஷன். மேரேஜ் ஆனா மெச்சூர் ஆயிரும். 98ங்கற கிட்டத்தட்ட இவன் early 2K. டேய் 98க்கே 27 வயசு ஆகுதுடா இப்ப. 98ல கார் 22 வயசு இருக்கீங்களா? நாங்க ஒரே ப்ராஜெக்ட் இல்லையா? அதனால நாங்க ரெண்டு பேர் மட்டும் அது சூப்பரா இருக்கும் அந்த டிராவலே. ஈவினிங் ஒரு 5 to 6 கிளம்புவோம். குரோம்பேட்ல இருந்து பீச்சுக்கு ட்ரெயின் இருக்கு. அப்படியே போயிட்டு பொறுமையா ஒரு 7-8 மணிக்கு நைட்ல நல்லா இருக்கும் பீச். மெரினாக்கா போவீங்க? அங்க ஒரு இடத்துல இறங்கி மாறணும். ஆமா தெரியும். மாறிட்டு பொறுமையா போயிட்டு வருவோம் நைட்ல. நல்லா இருக்கும் அந்த இது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடப்போமாடா நம்ம வீட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஆமா அது தூரம் தானடா. ஆனா அப்ப நான் ஆக்சுவலி வந்து அந்த டிராவல் நல்லா இருக்கும். இன்னொன்னு நோட் பண்ணீங்களா, கோவிட்க்கு முன்னாடி நம்ம நடக்கிறது அதிகமா இருந்துச்சு. எங்க போனாலும் நடந்தா போவோம். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் பாக்குறது இல்லை. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 500 மீட்டரா ரேபிடோ போடு. ரேபிடோ போடு. இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேனேடா, ஒரு டீ ஷாப்ல டீ குடிக்கலான்னு போயிட்டு இருந்தேன்டா. அங்க பார்த்தா அது தெரியல, அது டீ நல்லா இல்லையா என்னன்றது தெரியல. ஒரு மாதிரி இருந்ததுன்னு கொஞ்சம் தூரம் தான் நடந்தேன். கடை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போலான்னு பார்த்தா எனக்கு எதுவும் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 300 to 400 மீட்டர் தான் இருந்திருக்கும். அதுவும் ஒன்று ஒரு ரீசன். அது இல்லாமல் இப்போ இந்த ஈஸி டிரான்ஸ்போர்ட் வந்துருச்சுல, லைக் ரொம்ப பக்கத்தில் போனால் கூட நம்ம ரேபிடோ போட்டு போய்க்கிறோம். இல்லை பைக் அது ரொம்ப எல்லாம் வந்து நமக்கு கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடுச்சு. எல்லாமே நடக்கிறது ரொம்ப கம்மியாகுது. இல்லை அது ஃபுல்லாகவே அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம லேசினஸ் ஆகிறதுக்காக கிரியேட் பண்ணது தான் ஆக்சுவலி பார்த்தோன்னா. ஒரு வேலை கூட பண்றது நம்ம விளையாடுறது அதிகமா இருக்கும். கிரிக்கெட்டா இருக்கட்டும், அவுட்டோர் கேம்ஸ் நிறைய ஆடுவோம். இப்ப கேம்ஸ் ஆடுறது ரேரா இருக்கு. சோ இதோட எப்ப அடுத்த மீட் கோகுல் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு மீட் போடலாம். ஆனா சென்னையில இருந்துட்டு நீங்க பண்றதெல்லாம் ஆக்சுவலா அடுத்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது சக்சஸ் ஆகுமா ஆவாதாங்கிறது மைக் கையில வச்சிருக்காருல. ட்ரிப் போட்டீங்கன்னா பொளந்துருவேன் கல்யாணம் ஆகிற வரைக்கும். என்னதுடா பேரா? இந்த ரெசார்ட் பேராவா? கப்புள்ஸ் நம்ம எல்லாம் பேரா போயிடுவோம். என்னது நாங்க பேரா போவோம்டா. சரி போய் தொலைங்களா. நீங்க போகவே மாட்டீங்க. போறோமா நெக்ஸ்ட் மந்த் போறோம். அமிதாப் குழந்தை பிறந்திருக்கு. ஆமா வர மாட்டான்ல. நம்ம 3 பேர் மட்டும் என்ன போலாம். அப்ப போங்கடா. 3 போமா? ஏய் ஆமாடா எங்க போமா நெக்ஸ்ட் மந்த். கஷ்டப்பட்டுலாம் போவாதீங்க. நைட்டு தூங்கி வந்துறீங்க. அவங்கள கூட்டி போயிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். சீரியஸா கேக்குறேன். ஏய் நானும் சீரியஸா தான் கேக்குறேன். ஏன்னா நானும் போலல்ல. ஹனிமூனே போலாம். அதனால தான் யோசிக்கிறேன். பக்கத்துல ஊட்டி போலாமா? டிசம்பர்ல நல்லா தான் இருக்கும் ஊட்டி. டிசம்பர்ல எப்போ?
சாட்டர்டே சண்டேனா ஓகே. அந்த சாட்டர்டே சண்டே தான். லைக் 3 days மாதிரி வச்சுக்கலாம்டா. ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்? என்ன ரீசன் சோ எப்படிடா சீரியஸா பேசுறீங்க? எப்படிடா சீரியஸா தான்டா நிஜமா. நவம்பர் 20 நான் ஊருக்கு போறேன். பொங்க தீபாவளிக்கு போல. பக்கத்துல வருதுன்னு டிசம்பர்ரா. ஏய் நீ சும்மா சொல்றியா அவ? இல்ல சீரியஸா கேக்குறேன். சார் நம்ம ஒன்னு பண்ணலாம் சார். ஒரு நிமிஷம். டிக்கெட் போட்டு அங்க போய் கார் எடுத்துக்கலாம். ஓகே சோ கைஸ் இதோட இந்த வீலாக முடிக்கிறோம். ஆமா முடிக்கிறோம். முடிஞ்ச பிறகு உனக்கு பழக்கிறோம். ஓகே சரிங்களா? அடுத்து எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்கடா. அடுத்தது சிதம்பரம் காய் ஆதிஷம் வந்துட்டோம். ஸோ 5 பேர் சேர்த்து ஆதிசி எப்ப சென்னையில கால் வைக்கிறோம் அப்பதான் அடுத்து. இல்லைன்னா நம்ம அங்கே போயிடலாம். நீங்க பண்றதுலாம் மன உளைச்சலா இருக்கு. அடுத்த வாரம் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூசைட் பண்ணிக்கலான் இருக்கியா? கைஸ் இந்த பையன் சூசைட் பண்ணிட்டானா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நாங்க பொறுப்பு இல்ல. சரி ஓகே கைஸ் பாய் பை. பாய்.